ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈவினிங் டிஃபனுக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அது கூட கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுந்து நல்லா சிவப்பாயிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து மரவள்ளி கிழங்க ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து வேக வச்சு அதை வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து குட்டி குட்டியாக நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மரவள்ளி கிழங்கு. ஜஸ்ட் வந்து ஓப்பன் பாட்டில் தண்ணி போட்டு வேக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்க நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த வெங்காயம் கடுகு எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா வந்து துருவி வச்சுருக்கிறேன். ஓரளவுக்கு இந்த கிழங்கு வதங்கினதுக்கப்புறமா அந்த தேங்காவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி கூட, ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஈவினிங் ரெசிபீஸ் இனிமேல் நான் வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். மரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.